கருத்து இந்த மதரசாவில் இந்த 4 உலமாக்கள் இந்த உம்மத்தில் என்ன செய்வார்கள்? மலக்குமார்களின் துஆ இருக்கிறது. நாம பெற்றிருக்கக்கூடிய எந்த கல்விக்கும் ஸ்டாப் கிடையாது, கமாதான். ஜாமியா மன்மோகன் 162ஆம் ஆண்டு விழா 26 பெருமக்கள் பாதுகாவலாக நிலையிருக்கின்ற எனது மண்பை சொந்தங்களே, திருவண்ணாமலை மாவட்ட அரசு காசி மௌலவி அப்துல் காதிர் மண்பை அவர்கள் ஒரு 10 நிமிடம் உரையாற்றுவார்கள் சுருக்கமாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يخشى الله من عباده العلماء. وقال النبي صلى الله عليه وسلم: العلماء ورثة الأنبياء. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியமிகு இந்த ஜல்சாவின் தலைவர் ஹதரத் கிப்லா அவர்களே, என்னுடைய உஸ்தாத்மார் அவர்களே, ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் அவர்களே, இதர உலமா பெருமக்களே, இவரிடம் பட்டம் பெற இருக்கக்கூடிய ஃபாசில்களே, ஆலிம்களே, ஹாஃபிஸ்களே, ஊர் பொதுமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹினுடைய கிருபையால் நமது ஜாமியாவில் 2000 ஆண்டில் நான் மௌலவி ஆலம் பட்டம் பெற்றேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதை அவர்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி மறைந்து உட்கார்ந்தும் கூட தெரிய வந்து விட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஓதிய இந்த இடத்திலே வருடம் ஜல்சாவுக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம், பிறந்த வீட்டுக்கு போகின்ற போது எப்படி ஒரு பெண்ணுக்கு இருக்குமோ அதுபோன்று நம்முடைய தாய் மதரசாவுக்கு வருகின்ற சந்தோஷம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஊருக்கு வந்தாலே பலவிதமான நினைவுகள், பழைய நினைவுகள் நம்முடைய எண்ணங்களிலே ஓடிக்கொண்டே இருப்பதை நான் மட்டுமல்ல, இங்கே ஓதி பட்டம் பெற்ற ஒவ்வொரு ஆலிம்களுடைய உள்ளத்திலும் ஓடிக்கொண்டிருக்கும். ஆக இந்த தாய் மதரசாவில் நாம் வருகின்ற போது அந்த படை நினைவுகளை நாம் அசை போட்டு பார்க்கிறோம். நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு சொன்ன அந்த செய்திகளை, ஓதி தந்த பாடங்களுடைய முறைகளை, அதெல்லாம் நாம் இங்கே வந்தால் நம்முடைய கண் முன்னால் வரக்கூடிய ஒரு நினைவுகள். அல்ஹம்துலில்லாஹ், மதரசாவிலே ஓதுகின்ற காலத்தில் நமக்கு எதுவும் தெரிவதில்லை. ஆனால் மதரசாவிலிருந்து பட்டம் பெற்று வெளியே போனதற்கு பிறகுதான் நிறைய விஷயங்களை எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. போகின்ற போது நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு பல நசியத்துகளை செய்து அனுப்புவார்கள். பட்டம் கொடுக்கின்ற போது இந்த பட்டம் கொடுப்பது நீங்கள் ஆலிம்கள், ஃபாசில்கள், ஹாஃபிதுகள் என்பதற்காக வேண்டி மதரசாவின் மூலமாக தரப்படக்கூடிய ஒரு சான்றே தவிர
அது மக்களுடைய சான்று அல்ல. பொது ஜனங்களிடத்திலே சென்று நாம் வாங்கக்கூடிய பட்டம் தான் மிகப்பெரிய பட்டம். அங்கே நிறைய முஜாஹதாக்கள் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு நாம் கற்ற அந்த கல்வியை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதுதான் மிகப்பெரிய சேலஞ்சான விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மதரசாவிலே நான் மௌலவி ஆலம் ஓதி முடித்ததற்கு பிறகு சஹாரன்பூரிலே தௌரத்துல் ஹதீஸுக்கு ஒரு வருடம் சென்று ஓதினேன். அதன் பிறகு இஃப்தாவும் ஓதினேன். பிறகு பீகாரிலே சென்று காசிக்கான படிப்பையும் படித்தேன். ஆக அங்கெல்லாம் சென்று ஓதுவதற்கு எனக்கு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்தது இந்த மதரசா தான். ஆக இந்த தாய் மதரசாவிலே ஒவ்வொரு வருடமும் நாம் ஜல்சாவிலே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு ஒவ்வொரு வருடம் வந்து கொண்டிருக்கிறேன். 2000 முடிஞ்சு 2025 நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டுகள் போன்றதே தெரியவில்லை. அன்பார்ந்த இளம் மௌலிகளே, தாங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய உஸ்தாத்மார்கள் இன்ஷா அல்லாஹ் நசியத்து செய்வார்கள். இருப்பினும் அடியினுடைய ஒரு சின்ன கருத்து, இந்த மதரசாவில் இந்த 4 சிவற்றுக்குள் நாம் எல்லாம் இருக்கின்ற போது நமக்கு எதுவுமே தெரியாது. வெளியிலே போகின்றது போதுதான் நிறைய சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அரசியல் முதற்கொண்டு மஹல்லா விஷயங்கள் முதற்கொண்டு நிறைய விஷயங்களுக்காக நாம் நிறைய உழைப்புகள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே தாங்கள் எல்லோரும் தயவு செய்து வெளியிலே சென்றதற்கு பிறகு தீனுடைய ஹித்மத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ளுங்கள். நிறைய உலமாக்களை நாம் பார்க்கிறோம், ஓதுகின்ற காலத்திலேயே எப்படி சம்பாதிப்பது, எப்படி முன்னேறுவது, இந்த ஒரு எண்ணத்தில் தான் ஓதுகிறார்கள். நாம் 7 வருட காலம் 8 வருட காலம் நமக்கு இங்கே தரப்படக்கூடிய உணவு தீனுடைய ஹித்மத் செய்வதற்காகத்தான், வேலை செய்வதற்காக வேண்டியோ சம்பாதிப்பதற்காக அல்ல. ஆகவே அங்கே கொடுக்கப்படக்கூடிய ஹதியா நமக்கு குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் அதை பொறுத்து கொண்டு, நம் மதரசாவுடைய நிலைமை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். உஸ்தாமாவுடைய ஹதியா எவ்வளவு இருக்கிறது என்பதாக நாங்கள் அந்த காலத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன் கானல்லாஹ் கானல்லஹு என்று சொல்ல மாதிரி மன் கானல் இல்லாஹ், அல்லாஹ்க்காக நாம் மாறிட்டா அல்லாஹ் நமக்காக ஆயிடுவான் இன்ஷா அல்லாஹ். அதனால் இமாமத்தில் இருங்கள். நான் சஹாரன்பூரில் ஓதுகின்ற போது ஷேகுல் ஹதீஸ் யூனுஸ் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், என்னுடைய நண்பர் மௌலவி அப்துல் கரீம் காஷிஃபி ராணிப்பேட்டை காசியும் இருக்கிறார், அவருக்கு நன்றாக தெரியும். அதை சொல்வார்கள் அடிக்கடி, ஓதக்கூடிய பிள்ளைகள் 3 வகைப்படுவார்கள். முதல் தரம் தர்சிலே செல்வதற்கு உண்டான தகுதி உள்ளவர்கள் தர்சுக்கு தான் செல்ல வேண்டும். 2வது தரம் இமாமத் செய்வதற்கு உண்டானவர்கள் இமாமத்திற்கு தான் செல்ல வேண்டும். இது எதற்குமே அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒருவிடம் ஜமாத்திலே போக என்பதாக சொல்வார்கள். அது 3 வகையாக பிரித்து சொல்வார் இந்த தால் ஹதீஸிலே பாடம் நடத்துகின்ற போது. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மன்புல் அன்வார் ஓதக்கூடிய ஆலிம்கள் எல்லோருமே என்னை பொறுத்த வரைக்கும் தர்சுக்கு தகுதியானவர்கள் தான். அப்படியும் இல்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் இமாமத்துக்கு தகுதியானவர்கள் தான். ஆகவே அன்பார்ந்த இளம் மௌலிகளே, தாங்கள் வெளியே செல்கின்ற போது தயவு செய்து தீனுக்காக வேண்டி நாம் மதரசாவில் ஓதுன இந்த மதரசாவினுடைய கல்வியை அல்லாஹ்வுக்காக நாம் போதிக்கின்ற ஒரு வேலையை நாம் இருக்க வேண்டுமே தவிர உலகத்தை சம்பாதிப்பதில் தயவு செய்து ஈடுபட்டு விடாதீர்கள். அது நமக்கு மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்கின்றதான் நான் என்னுடைய கருத்து அது. ஆகவே தாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் மௌலவி பட்டம் வாங்கியிருக்கிறீர்களோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் தௌரா ஓதுங்கள். யாரெல்லாம் தௌரா ஓடிவிட்டீர்களோ இன்ஷா அல்லாஹ் ஹித்மத்தில் போய் சென்று வேலை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போன்று அல் உலமா வரசூத்துல் அம்பியா, நபிமாவுடைய வாரிசுகள் நாம் எல்லோருமே. ஆகைய அந்த கடமையை நாம் கண்டிப்பாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து வாய்ப்பளித்தமைக்கு நான் ஷேகுல் ஜாமியாத் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். கத்தார் லால்பேட்டை ஜமாத் நிர்வாகிகள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி அன்பளிப்பை தருகின்றார்கள் சந்தித்து வருகின்ற மாணவர்களுக்கு. கத்தார் லால்பேட்டை ஜமாத்
வாங்க, அங்கே கிட்ட போங்க, அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. திருவண்ணாமலை மாவட்ட இராணிப்பேட்டை மாவட்ட அரசு காசி அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள் காஷிஃபி இருந்தாலும் கூட கல்மேல் குப்பத்துடைய இமாம்களில் மிக முக்கியமான இமாம். அவர்களுடைய அந்த தூண்டுதலின் பேரில் நம்முடைய மதரசாவிலே சுமார் 40 மாணவர்கள் படிக்கிறார்கள். மம்பை உலமாக்களின் மீது தனி அன்பு, மன்பவுல் அன்வாருக்கு தனி அன்பு. எப்படி மண்பைகள் வருஷம் வருவாங்களோ அதே மாதிரி காஷிஃபி ஹசரத் அவர்கள், அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள், மாவட்ட அரசு காசி நம்முடைய ஜல்சாவை வந்து பார்த்து அப்படியே குதூகலம் அடைவார்கள். எனவே அவர்களை ஒரு 10 நிமிடம் மட்டும் உரையாற்ற அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா. அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். ஸதகல்லாஹுல் அஸீம். وقال نبينا محمد صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء أو كما قال صلى الله عليه وسلم. இந்த சிறப்பான பட்டமளிப்பு விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் கண்ணியத்திற்குரிய ஷேகுல் ஜாமியா அவர்களே மற்றும் உலமா பெருமக்களே, இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சிக்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஷேகுல் ஜாமியா தாமத் பர்காத்தம் அவர்கள் சொன்ன மாதிரி 1992 ஹசரத் அவர்கள் மீது நமக்கு அன்பு. விரிஞ்சிபுரத்திலே லால்பட்டை மாணவர்கள் ஹிஃப்து ஓதிக்கொண்டிருந்த காலத்திலேயே எங்களுடைய பெரிய ஹதரத் ஃபதுருல்லா ஹதரத் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் பட்டமளிப்பு விழாவிலே ஹசரத் அவர்களை அழைப்பார்கள். அப்படி அழைக்கின்ற நேரத்திலே நாம் ஹிதுமத்திலே ஹசரத் அவர்களிடத்தில் இருப்போம். அதிகமான துவாக்களை நானும் என்னோட பயின்ற அப்துல் ஹாலிக் மன்பை போன்ற உலமாக்கள் எல்லாம் துவாவை வாங்கியிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே முதலாக லால்பேட்டையிலே அப்துல் ஹாலிக் மன்பை ஹதரத் அவர்கள் 2002 இங்கே பட்டம் வாங்கினார்கள். அன்றிலிருந்து தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் பட்டமளிப்புக்கு நான் வருகை தந்திருக்கிறேன் ஒரு அன்பின் காரணமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, லால்பேட்டை மதரசா, இந்த மதரசா ஏறத்தாழ 150 வருட காலங்களாக, அதுக்கு மேற்பட்ட காலங்களிலே பல்லாயிரக்கணக்கான உலமாக்களை இந்த உம்மத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறது. உலமாக்கள் இந்த உம்மத்தில் என்ன செய்வார்கள்? ஹதரத் அல்லாமா சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களே கூறுகிறார்கள், நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம் என்னுடைய கல்பிலே இருந்து கொண்டே இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலம் வரை லட்சோப லட்ச நபிமார்கள் வந்தார்கள். குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட ஏரியா, குறிப்பிட்ட நாடு, குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். ஆனால் அப்பேற்பட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ் சில நபிக்கு அல்லாஹ் 1000 வருடங்களை தந்தான். சில நபிக்கு 800 வயசை அல்லாஹ் தந்தான். சில நபிமார்களுக்கு 500 வருடங்களை தந்தான். ஆனால் அவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலம் அறிந்தான் வாழ்ந்தார்கள். குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். நபிக்கு முன்னாடி உள்ள நபிமார்களுக்கெல்லாம் 1000 வருடங்கள், 1200 வருடங்கள்
வயதுகள் கொடுக்கப்பட்ட அந்த காலம் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி. கியாமத்து நாள் வரை எந்த நபியும் வரமாட்டார்கள். தீனும் கடைசி, வேதமும் கடைசி, குர்ஆனும் கடைசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடைசியாக வந்தவர்கள். கியாமத்து நாள் வரை எந்த நபியும் வரமாட்டார்கள். ஆனால் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வயது, அதிலேயும் நுபுவத்து கொடுக்கப்பட்ட ஆண்டு, நுபுவத்துக்கு பிறகு நபி அவர்கள் வாழ்ந்த வருடங்கள் நாம் எடுத்துக்கொண்டால் 63 வயசு அல்லாஹ் நபி அவர்களுக்கு தந்தான். அந்த 63 வயதுகளிலே 40 வயசுல நபி அவர்களுக்கு அல்லாஹ் நபுவத்தை தந்தான். அப்ப நபி அவர்கள் நுபுவத்துடைய காலம் வெறும் 23 வருடம் காலம்தான். ஆனால் நபி அவர்கள் கியாமத்து நாள் வரக்கூடிய உம்மத்துக்கு, சமுதாயத்திற்கு நபி அனுப்பப்பட்டவர்கள். இவர்களுக்கு அதிகமான வயதுகளை அல்லாஹ் தந்திருக்க வேண்டுமே. குறுகிய காலத்திலே அல்லாஹ் நபி அவர்களை அழைத்து கொண்டானே, இதனுடைய ஹிக்மத்து என்ன, இதனுடைய தாத்பரியங்கள் என்ன, எனக்கு ரொம்ப காலமாக விளங்கவில்லை என்று அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி அவர்களே அதற்கு பதில் சொல்கிறார்கள். முகாஷஃபாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னுடைய கல்பில் ஒரு விஷயத்தை போட்டான். அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரையும் நபிமார்களுக்கு ஏன் அதிகமான வயதுகளை கொடுத்தான்? ஷரியத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும், ஷரியத்துடைய இல்மை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பும், தாவத்துடைய பொறுப்பும் நபிமார்களுக்கு அல்லாஹ் தந்தான். அதை பார்த்து மக்கள் அமல் செய்வார்கள். ஆனால் இந்த தீனையும் ஷரியத்தையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் உம்மத்திட தரவில்லை. அப்படி தந்திருந்தால் பனி இஸ்ராயேல்கள் தௌராத்தை தஹ்ரீஃப் செய்தார்கள், இன்ஜீலிலே மாற்றத்தை கொண்டு வந்தார்கள், ஜபூரிலே மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஆகையினால் அந்தந்த சமுதாய மக்களிடத்திலே இந்த தீனை, ஷரியத்தை, கிதாபை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நபிமார்களுக்கு மட்டும் தந்தான், உம்மத்துக்கு தரவில்லை. நம்முடைய நபிக்கு 63 வயதிலே 23 வருடம் மட்டும்தான் நபுவத்துடைய வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது? அல்லாமா சுயூத்தி சொல்கிறார், நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு, நபி அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு இந்த ஷரியத்தையும், குர்ஆனையும், தீனையும், இஸ்லாத்தையும், ஈமானையும் முழுமையாக பாதுகாக்கக்கூடிய நபி அவர்களுடைய வாரிசீன்களாக இருக்கக்கூடிய உலமா பெருமக்களிடத்தில் பொறுப்பை அல்லாஹ் தந்த காரணத்தினால், கமா ஹக்கஹு, நபி அவர்கள் எப்படி உம்மத்துக்கு தீனை தந்தார்களோ அது அப்படியே மக்களுக்கு போதிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஆலிமே ரப்பானியின் உலமாக்களுக்கு அல்லாஹ் தந்த காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கம்மியான வயதை கொடுத்து நுபுவத்துடைய வேலையை, ஷரியத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை, ஷரியத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய வேலை அல்லாஹ் இந்த உலமாக்களுக்கு தந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை என்னுடைய கல்பில் அல்லாஹ் இல்ஹாமின் மூலமாக, முகாஷஃபாவின் மூலமாக எனக்கு தந்தான் என்று அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்லாயிரக்கணக்கான உலமாக்களை தந்த இந்த ஜாமியா மன்பவுல் அன்வார் ஷரியத்தை பாதுகாப்பதிலே, ஷரியத்தை பரப்புவதிலே, தீனை பாதுகாப்பதிலே எப்பெல்லாம் சட்டங்களை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம நாடுகளில் ஏற்படுகிறதோ, அண்டை நாடுகள் ஏற்படுகிறதோ, அப்பெல்லாம் முதல் சஃப்ல நிற்கக்கூடியவர்கள் உலமா பெருமக்கள். இந்த உலமாக்கள் யார்? தீனை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள். மதரசாக்கள்னா என்ன? தீனை பாதுகாக்கக்கூடிய கோட்டைகள். ஹதரத்து மௌலானா பெங்களூர்ல மிகப்பெரிய ஒரு ஹசரத் இருந்தாங்க, வாலாஜா ஜக்கரியா ஹசரத் இருந்தாங்க. உருதுல அருமையான பேச்சாளர். கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன். இது எப்படி நம்ம தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் ஜியாவுதீன் ஹசரத் இருந்தாங்களோ, ஐயம்பேட்டு ஜியாவுதீன் ஹசரத், அந்த மாதிரி அருமையான முறையில் பேசக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு தடவை பெங்களூர்ல ஃபிக் செமினார் ஒரு மாநாடு நடந்தது. இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 2000-3000 முஃப்திகள் வந்திருந்தார்கள். இந்தியா முழுவதும் 3000 முஃப்திகள் வந்திருந்தார்கள். அந்த முஃப்திகளுடைய மாநாட்டிலே, இந்த மேடையிலே இந்தியா முழுவதும் வந்திருந்த
100 பெரிய பெரிய முஃப்திகள் எல்லாம் மேடையிலே அமர்ந்திருந்தார்கள். அந்த அமர்ந்திருந்த நேரத்திலே மகரிபுக்கு பிறகு ஒரு 1/4 மணி நேரம் வாலாதா ஜக்கரியா ஹசரத் ரஹமத்துல்லா அவர்களுக்கு பேச்சு கொடுக்கப்பட்டது. அதில் அந்த சஃபிலே அமர்ந்திருந்த தேவபந்து மதரசாவுடைய பெரிய முஃப்தி மர்ஹூம் மௌலானா முஃப்தி சயீத் அஹமத் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். பேசுகின்ற நேரத்திலே வாலாதா ஜக்கரியா ஹசரத் ரஹமத்துல்லா அலைஹி பேசினாங்க. எல்லாரும் சொன்னாங்க, இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா கேட்டாங்க. ये लोग मुफ्ती नहीं हैं, मुफ्तियां को फैक्ट्री को चलाने वाले कंपनी वाले हैं. இவங்களெல்லாம் முஃப்திகள் அல்ல, முஃப்திகளுடைய ஃபேக்டரிகளை நடத்தக்கூடிய பெரும் பெரும் ஓனர்கள் என்று சொன்னார்கள் முஃப்திகளுடைய மஜ்லிஸிலே. அப்ப மௌலானா சொன்னாங்க, சக்கரியா சொன்னாங்க, இந்த 3000 முஃப்திகள் இவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் 150 வருட காலங்களாக ஆங்கிலேயர்களால் விட்டு நாட்டு விட்டு செல்கின்ற நேரத்திலே 150 வருஷத்திலே லட்சக்கணக்கான உலமா பெருமக்கள், ஆயிரக்கணக்கான முஃப்திகள், லட்சக்கணக்கான காரிகள், கோடிக்கணக்கான ஹாஃபிஸ்களுடைய பரக்கத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த வேலையை ஒரு காலத்தில் 1500 வருஷத்துக்கு முன்னால் நபியுடைய காலத்திலே மக்கா மதீனாவிலே இந்த மதரசாவுடைய வேலை ஏற்பட்டதோ, இந்த உம்மத்துக்கு தந்ததோ, இன்று இந்தியா முழுதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனையும் ஷரியத்தையும் தீனையும் மதரசாக்கள் மூலமாக பாதுகாக்குகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, தாய்மார்களே. எனவே 20 மாணவர்கள் என்று சொல்லக்கூடாது, உலமா பெருமக்கள் உம்மத்துக்கு வருகிறார்கள். இவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். உங்களுடைய ஈமானை சரிபடுத்தக்கூடியவர்கள், உம்மத்தை சமாளிக்க கூடியவர்கள், உங்களுடைய ஈமானை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வலியுல்லாக்கள், மகான்கள், இவர்கள் கண்ணியப்படுத்தி இவர்களுடைய இல்மின் மூலமாக நீங்கள் பிரயோஜனம் அடைவீர்களே. ஆனால் ஒவ்வொரு முஹல்லாக்களிலே அல்லாஹ் தீன்தாரிகளை கொண்டு வந்து விடுவான். அதுதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான், உலகத்தில் 2 சிஃபத் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலே மறுமையில மிகப்பெரிய அந்தஸ்து. ஒன்று ஈமான் உள்ளவர்களுக்கு, இரண்டாவது கல்வி உள்ளவர்களுக்கு. அந்த 2 சிஃபத்துகளையும் அல்லாஹ் நமக்கும் இங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைவர்களுக்கும் தருவானாக கூறி வாய்ப்பு கொடுத்த ஷேகுல் ஜாமியா ஹசரத் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஷுக்ரன், மாஷா அல்லாஹ். சன் ஸ்கை ரெண்ட் ஏ கார் அபுதாபி நிறுவனர் யாசிர் அரஃபாத் அலியின் சார்பாக 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அன்பளிப்பாக தரப்படுகின்றன. அவருடைய தந்தை ஜாஃபர் அலி அவர்கள் பகிர்ந்தளிக்கிறார்கள். அடுத்த இடைவேளையில் ஆஷிக் அலி துபை அவருடைய அன்பு சகோதரர் அஸ்ஃபர் அலி இருந்தால் தயாராக ஆயிக்குங்க. இருங்க, அப்படி இருங்க. அஸ்ஃபர் அலி நான் அடுத்த தடவை கூப்பிடுவேன். இங்கே உட்காருங்க. இரவு பெண்கள் பயான் சிறப்பான முறையில் நடத்தினார்கள். சையீது சுல்தான் அலி பாதுஷா மன்பை அவர்கள் முகவை மாவட்ட மன்பை பேரவையின் செயலாளர் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடம் நம்மிடம் உரையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد سبحانك لا علم لنا إلا ما علمتنا
إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாவின் திருப்பெயர் போற்றி எனது சிறப்புரையை சிற்றுரையாக்கி ஜாமியா மன்பவுல் அன்வார் என்றாலே அன்பு, அரவணைப்பு, அந்த அன்புக்கும் அரவணைப்புக்கும் கட்டுப்பட்டு 2 செய்திகளை மட்டும் உங்களுக்கு முன்வைத்து விடைபெற ஆசைப்படுகிறேன். இச்சிறப்புமிக்க விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் ஜாமியாவின் ஆற்றல் மிகுந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களே, சனது வழங்கி ஆலிம் பெருமக்களுக்கு உபதேசம் செய்ய இருக்கக்கூடிய என்னுடைய ஆன்மீக ஆசான், ஆசிரியர், தந்தை ஹசரத் கிபிலா ஷேகுல் ஜாமியா அவர்களே, ஜாமியாவினுடைய ஆசிரியர் பெருமக்களே, எனது பாசத்திற்குரிய உலமா பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, 2 செய்திகள் உங்களுக்கு முன். கல்விகள் கூறு போடப்பட்டு விட்டது என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். கல்வி என்றால் அது என்ன என்பதை விரிவாக அறிந்திருக்கிறீர்கள். இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கல்வி 2 வகைகள் இருக்கிறது. வகுப்பறை கல்வி, வலைதள கல்வி. வகுப்பறை கல்வி சிறந்ததா, வலைதள கல்வி சிறந்ததா, எது சிறப்பிற்குரியது என்ற விவாதம் இன்று எல்லா இடங்களிலும் கேள்வியாக நம்மிடத்திலும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலமா பெருமக்களுடைய அந்த சிந்தனைக்கும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். எது சிறந்த கல்வி? அன்பு சகோதரர்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள் வகுப்பறை மாணவர்கள். வகுப்பறைக்கும் கருவறைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. 2 இடங்களில் இருந்து ஒருவன் வெளியிலே வந்துவிட்டால் மறுபடியும் அந்த இடத்திற்கு செல்ல முடியாது. கருவறையில் இருந்து ஒருவன் வெளியாகிவிட்டால் மீண்டும் கருவறைக்குள்ளே செல்ல முடியுமா? அதே நிலைதான் வகுப்பறை. 2க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அது என்ன தொடர்பு? இந்த 2ம் நேரடி இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உணவளிப்பவன், உயிர் கொடுப்பவன், பாதுகாப்பவன் இறைவன் என்றால் வகுப்பறை மாணவர்களுக்கென்று சிறப்பு இருக்கிறது. இந்த சிறப்பு இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எத்தனையோ செய்திகளை இங்கு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள். சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். இன்னி ஜிது அத்லுபுல் இல்ம, அவர் சொல்லுகிறார், நபியே நாயகமே, இல்மை கற்றுக்கொள்வதற்காக உங்களிடத்திலே நான் வந்திருக்கிறேன். பெருமானார் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், மர்ஹபம் பி தாலிபில் இல்ம், வருக வருக என்று வரவேற்கிறார்கள். அதோடு நிறுத்திக் கொண்டார்களா? வகுப்பறை மாணவர்களுக்குரிய சிறப்பை பட்டியலிடுகிறேன் சுருக்கமாக. வகுப்பறை மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்போடு அரவணைத்து வரவேற்று சுப செய்தி சொல்லுகிறார்கள். உங்களுக்கு மலக்குமார்கள் உங்களை அரவணைக்கிறார்கள், மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செய்கிறார்கள், அவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். எதுவரை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹத்தா யப்லுகு ஸமா அத்-துன்யா, வாழும் வரை. இந்த சிறப்பு யாருக்கு இருக்கிறது? நிச்சயமாக வகுப்பறை மாணவர்களுக்கு தானே. இது மட்டுமா? ஏராளமான நபிமொழிகள் இருக்கிறது.
மலக்குமார்களின் துஆ இருக்கிறது. உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஜீவராசிகளிலிருந்து நீரில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவராசிகள் வரை அந்த துஆவும் வாழ்த்தும் யாருக்கு இருக்கிறது? நிச்சயமாக வகுப்பறை மாணவர்களுக்குத்தானே. எனவே வலைதள கல்வியை நான் குறை கூறுவேன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, அவர்களெல்லாம் ஆளுமை மிக்கவர்கள். நான் அங்கே செல்லவில்லை. சிறப்பிற்குரிய அந்த வாழ்த்துக்களும் சுவ செய்திகளும் வகுப்பறை மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா, வலைதள மாணவர்களுக்கும் இருக்கிறதா என்ற கேள்விக்கு என்னிடம் விடை இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, குறிப்பிட்ட நேரத்தில் முடித்தாக வேண்டும். எனவேதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், வகுப்பறை மாணவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெற்றுவிட்டோம் என்று அவர்கள் அதோடு நின்று கொண்டார்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அல்லிமுஹுல் கிதாப். இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹும்ம அல்லிமுஹுல் ஹிக்மா என்ற இரண்டு அறிவிப்பு இருக்கிறது. அதோடு அவர்கள் நின்று கொண்டார்களா? நிச்சயமாக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்பு அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அழைக்கிறார்கள், மூத்த சஹாபாக்களை அழைக்கிறார்கள், வாருங்கள் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை பதிவு செய்வோம் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். ஆனால் மூத்தவர்கள் ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் நின்று விடவில்லை, அவர்கள் வீரியமாக செயல்பட்டார்கள். நபிமொழியை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்றைய காலகட்டங்களில் பெருமானார் அன்னவர்களால் போற்றப்பட்டவர், புகழப்பட்டவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள். லுஹர் நேரத்தில் செல்லுகிறார்கள். கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. தட்டுகிறார்கள், திறக்கவில்லை. அஸர் வரை அங்கே காத்து கிடந்து அவர்கள் வெளியிலே வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த இப்னு அப்பாஸ் 13-14 அந்த வாலிபர் வெளியிலே பார்த்தவுடன் அவர் இந்த உலகத்தில் ஒரு தவறை மறைத்தான் என்று சொன்னால், ஒரு குறையை மறைத்தான் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ் என்ற ஒரு நபிமொழி அவரிடத்துல இருந்துச்சு. அதை மற்றவர்கிட்ட சொல்லணும். ஆனா அவர் தயக்கம் காட்டினார். அந்த நபிமொழி தெரிந்தவர்கள் 2 பேர் தான். ஒன்று அபு அய்யூபுல் அன்சாரி, இன்னொருவர் உக்பத்து இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர் மிஸ்ர்ல இருக்காரு, இவருக்கு வயசாயிருச்சு. என்ன செய்வது? ஒரு நபிமொழியை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு மிஸ்ர் தேசத்திற்கு சென்றவர்கள் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நிறைய செய்திகள் சொல்லுவதற்கு ஆசைப்பட்டு நான் இங்கே வந்தேன். ஜாமியா மன்போல் அன்வாரினுடைய முதல்வர், அவங்களுடைய அன்புதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுடைய அரவணைப்பை நான் கருத்தில் கொண்டு நிறைவுக்கு வருகிறேன். கண்ணியத்திற்குரிய செய்திகளை இதோடு நிறுத்திவிட்டேன். இன்னொரு செய்தி, பட்டம் பெறும் மாணவர்களுக்கான ஒரு செய்தி. பட்டம் பெறும் மாணவர்களே, உங்களுக்கான செய்தி. அதாவது உலகம் என்ற மைதானத்தில் களமாட சென்று கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் நீங்கள், அதாவது மார்க்க போராளிகள். அது மட்டுமல்ல, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுகிறார்கள், தேனினுடைய அந்த தேனீக்கள் இருக்கிறது, அதனுடைய அருமை யாருக்குமே தெரிவதில்லை. ஆனால் அதனுடைய வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேன் இருக்கிறது தெரிவா, எவ்வளவு உயர்ந்தது. அதைவிட நீங்கள் உயர்ந்தவர்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த இல்மை பற்றி மற்றவர்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். வீதியின் விளக்குகள் நீங்கள். தெருவோரத்தில் எரியக்கூடிய வீதி அல்ல, மின் விளக்குகள் அல்ல. நீங்கள் எப்படிப்பட்ட விளக்குகள் தெரியுமா? கல்வியால், அந்தஸ்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். உங்கள் மீது விமர்சனங்கள் வரலாம், அதையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள காத்துக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் தயாராக வேண்டும். அதற்கு முன்பு ஒரே ஒரு செய்தி, நீங்கள் உங்களை மட்டுமே ரசிக்க வேண்டும், உங்களை மட்டுமே நம்ப வேண்டும். நீங்கள் உங்களை நம்பினால் மட்டும்தான் நீங்கள் மிகச்சிறந்த வீரராக இந்த மைதானத்திற்குள்ளே நின்று விளையாட முடியும் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரம் என்பது வேறு, அது அப்பாற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை தேடுவதில் ஒரு பறவையை சொல்லுவார்கள், பறவையை உதாரணமாக சொல்லுவார்கள். நான் சொல்லுகிறேன், அன்பிற்குரிய பாசத்திற்குரிய ஜாமியாவில் பட்டம் பெற இருக்கக்கூடிய ஜாமியாவினுடைய செல்ல பிள்ளைகளே, இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது புயல் அடிக்கிறது, பூகம்பம், அதாவது காற்று 180-200 கிலோமீட்டர் வீசிக்கொண்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பறவை பறந்து வருகிறது. அந்த பறவை ஒரு கிளையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த கிளை ஒடிந்த நிலையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் பார்ப்பவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? அந்த பறவை ஒடிந்த கிளை மீது உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த கிளை ஒடிந்து விடுமே என்று எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே, பட்டம் பெற இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, அந்த குருவி அந்த கிளையை நம்பி உட்கார்ந்ததா, தன்னிடம் இருக்கக்கூடிய இறகுகளை நம்பி உட்கார்ந்ததா என்பதுதான் இங்கே விஷயம். நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். உங்களை மட்டுமே நம்பி உலகத்தில் களமாடக்கூடிய ஒரு மார்க்க போர் வீரர்களாக நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். மக்கள் சிறந்தவர்கள் தான். அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உயர்ந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். இன்ன மஸல உம்மதி கமஸலில் மதரி என்பதாக சொல்லுகிறார்கள். எப்படி? வான்மலை போன்றவர்கள் என்னுடைய உம்மத்துமார்கள் என்பதாக பெருமானார் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் உயர்ந்தவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் நீங்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு மிக சிறப்பான முறையிலே நீங்கள் வழிநடத்த வேண்டும் இந்த மக்களை. உங்களை வகுப்பறை மாணவர்களாக எங்களுடைய இந்த ஜாமியா மன்போல் அன்வார் உங்களை உருவாக்கி இருக்கிறது. நானும் இங்கே உருவான ஒரு மாணவன் தான். நான் 1995 சனது பெற்றேன். அன்று ஓதக்கூடிய மாணவனாக இருக்கின்ற பொழுது இந்த ஜாமியாவினுடைய செல்லப்பிள்ளை, இந்த ஊரினுடைய செல்லப்பிள்ளையாகத்தான் இருந்தேன். இன்று வரை செல்லப்பிள்ளையாக நான் வளம் வந்து கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆதரவு இந்த ஊர் மக்களும் இந்த ஜாமியாவினுடைய முதல்வர் மற்றும் உஸ்தாதுமார்களும் என்னை அரவணைத்து இன்று வரை அன்போடு பாசத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் உங்களுடைய உரையாடலை தொடர வேண்டும் என்று கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷுக்ரான் லக் மாஷா அல்லாஹ் லா ஹவுல். துபை தஹியா டிராவல்ஸ் டூரிசம் நிறுவனர் ஏ ஆஷிக் அலி ஒரு பிரஷர் குக்கரை அன்பளிப்பாக தருகின்றார். அதேபோன்று துபை லால்பேட்டை ஜமாத் அன்பு சகோதரர்கள் நிர்வாகிகள் தங்களுடைய அன்பளிப்பையும் தருகின்றார்கள். ஆலிம்கள் பெறுகின்ற அன்பளிப்புகளை தங்களுடைய உறவினர்கள் அதை பெற்றுக்கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யார் உறவினர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைங்க. அதை உட்கார்ந்த இடத்திலேயே. இப்போ துபை ஜமாத்து கொடுங்க. மும்பை பேரவையின் மாநில பொருளாளர் மௌலானா மௌலவி அஹமத் பஷீர் சேட் மும்பை ஹதரத் அவர்கள் ஒரு 10 நிமிடம் தங்களுடைய கருத்துக்களை நம்மிடத்தில் எடுத்துரைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் அய்யுல் ஹாதிரூன் உஸீக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ்.
இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். லால்பேட்டை ஜாமியா மன்பவுல் அன்வார் 162ஆம் ஆண்டு விழா அல்லாஹ்வுடைய பேரருளால் 81வது பட்டமளிப்பு விழா. இந்த 81 ஆண்டில் ஒரு 31வது ஆண்டு விழாவிலே, ஒரு 31வது பட்டமளிப்பு விழாவிலே ஏறத்தாழ இந்த இடத்துல எனக்கு சனதை அல்லாமல் ஹைருல் மில்லத் அவங்க கொடுத்தாங்க. எனக்கு என்ன தகுதி இருக்கோ சிறப்பு இருக்கோ அது அப்புறம், இந்த சனதனுடைய மகிமையினால் இந்த மேடையில் ஏறக்கூடிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க பெருமக்களே, சூழ்நிலையின் அடிப்படையிலே எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு ஷேகுல் ஜாமியா சொல்லியிருக்காங்க. இருபத்தி 6 பெருமக்கள் மௌல்வி ஃபாசில்களாக, மௌல்வி ஆலிம்களாக, ஹாஃபிதுல் குர்ஆன்களாக இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தௌரத் ஹிஃபுல் குர்ஆன் ஹாஃபில் சனத் அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒட்டு மொத்தமாக 26 பெருமக்கள் இங்கே தகுதி சான்றிதழ் பெறுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக மௌலவி ஆலிம்களாக, மௌலவி ஃபாசில்களாக மிளிரவிருக்கின்ற எனது மண்பை சொந்தங்களே, மண்பை பேரவையினுடைய மாநில பொருளாளர் என்ற முறையிலே உங்களுக்கு சலாம் சொல்லி வாழ்த்து கூறி இந்த சபையிலே நீங்கள் அங்கம் வகிக்க வருகின்றீர்கள். வருக வருக என்று உங்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கின்றேன். நமது மதரசாவினுடைய மாண்பு, இதனுடைய சிறப்பு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் எங்கே போனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப நமது மதரசாவை பற்றி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, லால்பேட்டை மதரசாவில் தான் சோறு உணவு 100க்கு 100 ஹலாலுமே. சிலர் எடக்கு மடக்க கேட்பாங்க, ஏப்பா மற்ற மாதிரி சொன்னா ஹராமான்னு கேட்பாங்க. அப்படி நான் சொல்லலப்பா, அது சதக்காவா இருக்கும், ஜகாத்தா இருக்கலாம், ஒரு ஹதியாவா இருக்கலாம். ஆனால் லால்பேட்டை மன்பல் அன்வாரை பொறுத்தவரை அங்கே மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு அவங்க நிலத்தில் விளைஞ்ச நெல். இப்போ விளையுதா விளையாதான்னு தெரியல, விளைஞ்சு வந்தாலும் அதை நெல்லாக்கி அதிலிருந்து சோறு எங்களுக்கு வருதான்னு தெரியல. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு 31வது பட்டமளிப்பு விழாவிலே நான் சனது பெறுகிற வரைக்கும் உங்க வீட்டில் உங்க நிலத்தில் விளைந்த நெல் அது வீடு வந்து சேர்ந்து அதை அரிசியாக்கி அதை உணவாக்கி நீங்கள் உண்பதற்கு முன்பே ஓதர பிள்ளைக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வச்சிட்டு நீங்கள் உண்பீர்களே, அதைத்தான் நான் சொன்னேன். 100க்கு 100 லால்பேட்டை மதரசாவிலே மாணவர்களுக்கு வழங்கப்படுவது அல்லாஹ்வுடைய பேரருளால் ஹலாலான உணவுன்னு சொல்வேன். இத ஒரு நிலை இன்னைக்கு சில மதரசாவில் இருக்கலாம். ஆனா 162 ஆண்டு காலமாக தொய்வு இல்லாமல் தொடர்ந்து வழங்கப்படுகிற ஒரே மதரசா நம்ம மதரசா தான். ராத்திரி ஷேகுல் ஜாமியா சொன்னாங்க, ஒரு நேரம் இருந்துச்சு மாணவர்கள் 4 பேர் உணவு 5 பேர் சாப்பிட்டாங்க, 3 பேர் உணவு 4 பேர் சாப்பிட்டாங்க. அது ஒன்றும் சும்மா இல்லை. அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி. ஒரு நபருடைய உணவு 2 பேருக்கு போதுமானது, 2 நபருடைய உணவு 3 பேருக்கு சார்புடையது. அந்த நிலையில இருந்த ஒரு காலகட்டம் நீங்கி நெடுந்தூரத்தில் நமது நகர் பல்கி பெருகிய போது அங்கெல்லாம் எங்க வீட்டுக்கெல்லாம் டிஃபனே வர்றதில்லைன்னு சொல்ற அளவிற்கு மனதிலே ஒரு உதவி உபகாரத்தினுடைய நிலையை நம்ம ஊருக்கு மட்டும், நம்ம ஊர் பெண்களுக்கு மட்டும் எல்லாம் கொடுத்திருக்கின்றான். மரியாதைக்குரிய லால்பேட்டை அனைத்து முஸ்லிம் மஹல்லா ஜமாத்தார்களே, பொருளாதாரத்து நிலையிலே இந்த நிர்வாகத்திற்காக எத்தனை பெரிய பக்கபலமாக நீங்கள் இருந்த போதிலும் கூட உங்களது பொருளாதாரத்தை பெற்று அதை உணவாக தருகின்ற ஒரு நிலை வார்த்தைகளால் சொல்ல முடியாத மிகப்பெரிய பரக்கத்தான ஒரு காரியம். அதனுடைய தொடர் கியாமத்தினால் வரைக்கும் வரணும்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வரும், நம்ம ஊரை பொறுத்த வரும். எத்தனை மனமாச்சரியங்கள், எத்தனை கருத்து வேறுபாடுகள்,
எத்தனை பிரச்சனைகள் இருந்த போதிலும் கூட தீனின் அடிப்படையிலே பிளவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கலாசாலை. இதற்காக வேண்டி நமது முன்னோர்கள் இதை நிறுவி நடத்திய உலமாக்கள் காலம் கடந்த 1945 ஆண்டு ஷேகுல் ஜாமியா அல்லாமா ஷேகுல் மில்லத் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். குடத்தில் இருந்த விளக்கை குண்டிலிட்ட விளக்காக மாற்றிய ஒரு பெருந்தகை அல்லாமா ஷேகுல் மில்லத். குடத்துக்குள்ள விளக்கு இருந்தாக்க அந்த குடத்துக்குள்ளதான் பிரகாசம் வரும். அதே விளக்கு ஒரு குண்டின் மேல் வைத்து விட்டால் அந்த ஒளியினுடைய பிரவாகம் நீண்ட நெடுந்தூரம் பிரகாசிக்க முடியும். அப்படி ஒரு நிலை நமது மன்பவுல் அன்வாரை பொறுத்தவரை 1945 ஆண்டு ஷேகுல் மில்லத் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் வந்தது, செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலையிலே ஒரே ஒரு வார்த்தை இதுவரைக்கும் நம்ம மதரசாவில் இல்லை. தௌரு ஹிஃபுலில் குர்ஆன் ஹாஃபில் சனது பெறுபவர் முஹம்மது மிக்தாம் இப்னு காமில் ஷஃபீ இப்னு நூருல் அமீன் இப்னு அப்துல் ஜமீல் இப்னு ஹசனுத்தீன் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி பல வீட்டுக்கு நான் பரம்பரை சொல்லிடுவேன். இப்போ இந்த ஒருத்தர் சனது வாங்குறாரு, இவர் தாப்பனாரன்னு சொல்லியாச்சு, தாத்தாவன் சொல்லியாச்சு, தாப்பனாருடைய தாத்தாவன் சொல்லியாச்சு, தாத்தாவுடைய அத்தையாவும் சொல்லியாச்சு. இது மாதிரி பல குடும்பங்களுடைய பரம்பரை தொடரை நான் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு எங்க ராமநாதபுரம் மாவட்ட மண்பை பேரவை செயலாளர் சொன்னார். அவர் இந்த ஊருக்கே செல்லப்பிள்ளை என்றார். அவருக்கு 50 வருஷத்துக்கு முந்தையே நான் செல்லமான செல்லப்பிள்ளை உங்க ஊருக்கு. இப்போலாம் மாணவர்களுக்கு எங்கிருந்து எந்த வீட்டில இருந்து உணவு வருது தெரியாது. நான் ஓதுற வரைக்கும் குறிப்பிட்ட வீடு எனக்கு தெரியும். அங்கே அவர்கள் வீட்டில் விசேஷம் என்று சொன்னார். எனக்கு டிஃபன் எம்டியா தான் வரும். அவர் வந்து சொன்னார், ஓதுறவில்ல உங்களை சாப்பிட வீட்டுக்கு வர சொன்னாங்க. அங்கே போனால் விசேஷமான விருந்து உறவு வந்திருக்கும், ஏதாச்சும் விசேஷமாக இருக்கும். ஒரு 7 ஆண்டு காலங்களும் எல்லாருக்கும் மத்தியான வீடு ஒன்றும் இரவு வீடு ஒன்றும். ஆனால் அப்போது உள்ள டைட்டான சூழ்நிலையில் மதியமும் இரவும் எனக்கு ஒரே வீடு தான். என் நிக்காக்கெல்லாம் அந்த வீட்டில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அந்த அளவிற்கு இங்கே ஓதுற மாணவர்கள் உறவாக ஊர் மக்களாக உங்களோடு ஒன்றரை கலந்தவர்களாக இங்கே கல்வி கற்று தகுதி சான்றிதழை பெற்று வெளியே செல்கின்றார்கள். இத்தகைய பக்குவமும் பாக்கியமும் மற்ற மதரசாவில் இல்லைன்னு சொல்லல, நமது மதரசாவிற்கான தனி சிறப்பு. அந்த நிலையிலே ஷேகுல் ஜாமியா அவர்களுடைய அனுமதியோடு அவர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், மண்பை பேரவை அப்படின்னு ஒன்று அமைச்சு பல நல்ல காரியங்கள் ஆங்காங்கே நடந்த போதிலும் நமது மதரசாவிலும் பங்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய மாநில கூட்டத்தை இன்ஷா அல்லாஹ் கூட்டுங்க கூட்டுங்க கூட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது காலம் கடந்து இப்போது அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த வருஷம் புகாரி ஷரீஃபினுடைய 50வது ஆண்டு விழா. அதோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் மாநில மண்பை பேரவை ஒருங்கிணைப்பை கூட்டலாம் சொல்லியிருக்காங்க. அது இன்ஷா அல்லாஹ் நடக்குங்கிறத அவர்கள் வாக்களிப்பார்கள், வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் கண்டுகளித்து மகிழ வந்த எனக்கு இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக சந்தோஷம் நிறைந்த துவா நிறைந்த நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி அமைகின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷுக்ரன் லக். மாஷா அல்லாஹ். நம்முடைய மதரசாவுடைய பேராசிரியர் முகமது அலி ஹசரத் மிஷ்காத்துல் மசாபிஹினுடைய பல பாகங்களாக மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு பாகம் இப்போது டாக்டர் அப்துல் சமத் எம்டி அவர்களும் நவாப் ராஜா பின் அப்துல் காதிர் அவர்களின் சார்பாக அன்பளிப்பாக கொடுக்கப்படுகின்றன. வாங்க முகமது அலி சாப் அவர் தங்க இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
நம்முடைய மாநில ஜமாஅத்துல் உலமாவினுடைய பெருந்தலைவர், சிறப்பான முறையில் துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் மௌலானா மௌலவி ஹாஃபில் PA ஹாஜா மঈனுத்தீன் பாக்கவி ஹஸ்ரத் அவர்கள் நம்மிடம் உரையாற்றுவார்கள். லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. وقال النبي صلى الله عليه وسلم من جعل الهموم هما واحدا هم آخرته كفاه الله هم الدنيا ومن تشعبت به الهموم أحوال الدنيا لم يبال الله في أي أوديتها هلك أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய வரலாற்று சிறப்புமிக்க நமது நகரத்திலே எழுச்சியோடும் மிக பெரும் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கியிருக்கக்கூடிய இந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர் சங்கைக்குரிய முகமது ஹாஜி சாப் அவர்களே, சாதிக் சாப் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய பெருமக்களே, இங்கே சிறப்பான முறையிலே சனது வழங்கி அருமையான இந்த ஆலிம்களுக்கெல்லாம் துவா செய்து அவர்களை நல்லுபதேசங்கள் சொல்ல இருக்கின்ற இந்த ஸ்தாபனத்தினுடைய மேன்மைக்குரிய ஷேகுல் ஜாமியா ஹதரத் கிபிலா அவர்களே, இந்த ஸ்தாபனத்தினுடைய ஆற்றல் மிக்க உஸ்தாதுமார்களே, சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே, தொடர்ந்து இங்கே சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்ற அருமையான சகோதரர் என்றும் அடையார் ஆசான் சங்கைக்குரிய சதீதுத்தீன் ஹதரத் அவர்களே, உலமா பெருமக்களே, இங்கே ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான பாக்கியம் பெற்ற மாணவர்களே, பெருந்தரலாக இங்கே கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு தடவை சலாமுக்கு பதில் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். லால்பேட்டையில் வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்திருந்தாலும் கூட பட்டமளிப்பு விழாவிலே எனக்கு இது முதல் நிகழ்வு தான். ஏற்கனவே ஒரு தடவை அசரத்து கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வர முடியாத வேறொரு தடை வந்துவிட்டது. இங்கே இந்த ஸ்தாபனத்தினுடைய நீண்ட நெடிய காலம் பாரம்பரியமிக்க ஸ்தாபனத்தினுடைய உயர்வை சொல்வதா, அல்லது இந்த ஸ்தாபனத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்து இதை உருவாக்குவதிலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்யக்கூடிய ஊர் மக்களுடைய மேன்மையை சொல்வதா, கல்வியினுடைய உயர்வை சொல்வதா, எதை சொல்வது? அருமையானவர்களே,
பல்வேறு கோணங்களிலே இங்கே சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் பல்வேறு செய்திகளை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸ்தாபனத்தை மென்மேலும் உயர்வானதாக ஆக்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் இதற்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பங்களிக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா மேன்மைகளை வழங்கி அருள்வானாக என்று துஆ செய்து கொண்டு, சங்கைக்குரியவர்களே, பட்டம் பெறுபவர்கள் இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு தியாகிகள் என்று சொன்னால் பொருத்தம். ஏன்னா இதே வயதை ஒத்த பல இளைஞர்கள் உலக ரீதியான ஆதாயங்களிலே தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்குண்டான பல வழிகள் இருக்க, இங்கு ஓதி முடித்தா என்ன நடக்கும், பட்டம் பெற்று ஆலிமாகி போனால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்தும் கூட ஓதுவதற்காக வந்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால், அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு தியாகிகள். ஒரு வாரத்துக்கு முன்னாலே தமிழகத்தினுடைய மூத்த ஆலிம்களில் ஒருவர், உஸ்தாத்மார்களுக்கு உஸ்தாத், இன்னும் தெளிவாக சொல்லிடுறேனே, அதனால் மட்டும் முகமது குட்டி ஹசரத் அவர்களை நான் சந்தித்தேன். ஹசரத்திட்ட கேட்டேன், ஹசரத் மறைக்காமல் என்கிட்ட சொல்லணும், உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டேன். ஹசரத்திட்ட உரிமையோடு கேட்டேன், உங்களுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு. இங்கே வந்து இருக்கிறவங்க இன்னும் அதிகப்படுத்தி கண்ணியமான முறையில் நிர்வாகத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அது வேறு விஷயம், நான் அந்த பாட்டுக்கு போகலை. ஆனால் ஹசரத்து முகமது குட்டி ஹசரத் சொன்னாங்க, 58 வருஷ காலம் அவர்கள் அங்கே தர்சிலே உஸ்தாதாக முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் பணியாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஹசரத் சொன்னாங்க, எனக்கு 21,000 ரூபா சம்பளம்னு சொன்னாங்க. ஆனால் அதிலே கூட ஒரு 10,000 ரூபாய் எப்பொழுதுமே நான் ஒரு சதக்காவுக்காக வேண்டி வச்சிருக்கிறேன்னு சேர்த்து சொன்னாங்க. அதனால் இந்த இல்மை ஓதி முடிச்சுட்டு வந்தால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சும் கூட ஓதுறதுக்கு வர்றாங்கன்னா, இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு தியாகிகள் என்று சொன்னால் மிகையான வார்த்தையாக நான் கருதவில்லை. அருமையானவர்களே, இந்த இல்முக்கான சிறப்பு என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. இந்த இல்மினுடைய சிறப்பு என்பது உலக ரீதியாக நாம் பெறக்கூடிய பட்டய படிப்புகளை கொண்டல்ல. இந்த இல்முக்குண்டான உயர்வு என்பது நம்முடைய கோலங்களால் கூட அல்ல. நாம் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் இந்த தீனை மக்களுக்கு சொல்கிறோமே, அதை கொண்டுதான் நமக்கு பெருமையும் உயர்வும் கண்ணியமும். அதை கொண்டுதான் நாம் இல்மினுடைய நபிமார்களுடைய வாரிஸ், நபிமார்கள் மாத்திரமல்ல சஹாபாக்களுடைய வாரிசீன்கள், நாம் அஇம்மத்துகளுடைய வாரிசுகள் என்று அறியப்படுகிறோம் என்று சொன்னால், தீனை மக்களிடத்தில் தீனை நிலைவர செய்வதற்காக வேண்டி நாம் முயற்சிக்கிறோமே, அதுதான் காரணமே, அல்லாது கோலம் அல்ல. இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க, நமக்கெல்லாம் தெரிந்த பிரபலமான நிகழ்வு தான். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு நாவிதர் 5 அதபுகளை கற்றுத்தந்தாருன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன். இமாமுல்லாஹ் யாருன்னு சொன்னால் அது அதனுடைய அந்தஸ்து என்னங்கிறது நமக்கு விளங்கும், அவங்க யாருன்னு. நான் ஒரு 5 விஷயங்களில் கவனக்குறைவாக இருந்து விட்டேன், எனக்கு ஒரு நாவிதரை சொல்லி தந்தாருன்னு சொன்னான். என்னன்னு கேட்டாங்க. நான் போய் அரஃபா முடிச்சுட்டு முஸ்தலிஃபா முடிச்சுட்டு மினாவுக்கு வந்து ஜம்ராவில் கல் அடிச்சுட்டு தலைமுடி இறக்குவதற்காக வேண்டி அமர்ந்த நேரத்தில் நான் அவரிடத்திலே தலைமுடி இறக்கிறதுக்கு துட்டி எவ்வளோன்னு கேட்டேன், பணம் எவ்வளோன்னு கேட்டேன். இது வந்து பேரம் பேசக்கூடிய இடம் அல்ல, கண்ணியமாக நடந்துக்கங்கன்னு சொன்னார். சார் நாம் கண்ணியமாக நடந்திருக்கலாமே, கேட்காமையும் நல்லபடியாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஒரு யோசனை. ஒன்று. ரெண்டாவது, நான் உட்கார்ந்த உடனே அவங்க சொன்னாங்க, கிபிலா முன்னோக்கி உட்காருங்க, நீங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்களேன்னு சொன்னாங்க. ஆஹா, அப்படி கிபிலாவுக்கு முன்னோக்கி உட்கார்ந்து அதற்கு பிறகு நான் தலைமுடி இறக்க சாய்த்து கொடுக்கிறேன். அப்பொழுது நான் என்னுடைய இடது பக்கத்தை கொஞ்சம் லேசாக சாய்ச்சிட்டேன். அவங்க சொன்னாங்க, முதல்ல வலது பக்கத்தை அல்லவா நான் தலைமுடி இறக்க வேண்டும், அது வல்லவான். உடனே வலது பக்கத்தை திருப்பி கொடுத்தேன். அதற்கு பிறகு நான் தலைமுடி இறக்குகின்ற நேரத்தில் என்னை கவனிக்கிறார், நான் வாய்மூடி அமைதியாக இருக்கிறேன். ஒரு பாக்கியமான நாட்கள் அல்லவா, சும்மா உட்கார வேண்டாம், தக்பீர் சொல்லிட்டு உட்காருங்களேன்னு சொன்னார். நான் உடனே தக்பீர் சொல்லிக் கொண்டிருந்தேன். முடித்து நான் பெறப்படுகின்ற நேரத்தில் இவ்வளவு மகத்தான காரியங்களையும் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்த ரப்புக்கு 2 ரக்காத்து சுக்குர் தொழுதுட்டு, நீங்கள் யாருங்க நீங்கன்னு கேட்டேன். நீங்கள் யாருங்க நீங்க? இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை எனக்கு சொல்லித் தரக்கூடிய மாண்பை பெற்ற தாங்கள் யார்? இது உங்களுக்கு சொல்லி தந்தது யாருன்னு கேட்டேன்.
அவங்க சொன்னாங்க, சையதுனா அதா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய மேதையான இமாம் அதா இப்னு அபி ரபாஹி சொன்னார். அதற்கு அதா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு தான் இருக்கிறாங்களே, அவங்கள பொறுத்தவரையில் கருப்பர் இனத்தை சார்ந்தவர்கள், கண்ணங்கரேர்னு இருப்பாங்க, மூக்கு பெருத்தவர்கள், பற்கள் வரிசையான சீரான பற்கள் இல்லாதவர்கள், கோலத்தை கொண்டல்ல, பொருளாதாரத்தை கொண்டல்ல, பட்டய படிப்புகளை கொண்டல்ல. பெருமக்களே, நாம் மக்களை தீனுடையவர்களாக ஆக்குவதற்கு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனை நிறைவேற செய்வதற்காக நாம் பாடுபடுகிறோமே, அதை கொண்டுதான் நம்முடைய உயர். அதே நேரத்தில் பட்டம் பெறக்கூடிய உலமாக்களுக்கு எல்லாரும் நசீஹத் செய்தாங்க, எல்லாரும் இப்படி இருக்கணும்னு சொன்னாங்க, இங்கே அப்படி செய்யணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி நானும் அதில் விளங்கி நானும் ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லிடுறேன். நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்குன்றி மீது ஏறி நின்று தீனை மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் என்னை பற்றி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. இந்த மலைமுகத்துக்கு அப்பால் இருந்து ஒரு படை உங்களை தாக்குவதற்கு வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டாங்க. ஏகோபித்து சொன்னார்கள், மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, நீங்க சொன்ன உண்மைதான், இதுவரை வேற அனுபவம் எங்களுக்கு இல்லை, நீங்க சொன்ன அப்படியே நம்பிடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கு வேற என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். தீனை சொல்வதற்கு முன்னால் நம்மை பற்றி உண்டான கண்ணியமான எண்ணம், நம்முடைய குணங்களுடைய உயர்வு, நம்முடைய ஒழுக்கத்தின் மேன்மை எல்லோருடைய உள்ளத்திலும் பதிய வைத்திருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அல்லவா நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். பட்டம் பெறுகின்ற நேரத்தில் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்பது ஞாபகத்தில் நிற்கும். நானும் பட்டம் பெறும் பொழுது என்னுடைய உஸ்தாது சொன்ன விஷயம் இன்னும் என்னுடைய கவனத்தில் இருக்கிறது. சையத் அப்துல் ஜப்பார் ஹதரத் அவங்க அந்த நேரத்தில் சனது கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹதரத் சொன்னாங்க, ஒரு பெட்ரோல் ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி, பெட்ரோல் டேங்க் ஒரு லாரி போய்கிட்டு இருக்குது. அந்த லாரி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த லாரி ஒழுங்கா போகணுமானா அதுக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் அதனுடைய டேங்கில் இருக்கணும். இல்லைன்னா பெட்ரோல் நிறைய இருக்குது என்பதற்காக வண்டி போய்கிட்டே இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அந்த வண்டிக்குண்டான அந்த டேங்கில் அது பெட்ரோல் இல்லைன்னா வண்டி நின்றுன்னா, அது மாதிரி ஒத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். எனக்கும் உங்களுக்குமா சொல்கிறேன், எனக்கு 2 காது இருக்குது அதனால சேர்த்து சொல்றேன். ஒத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை நாம் பயந்தால், ரப்பை பயந்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ்வே நமக்கு ஆசானாக மாறிவிடுகிறான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இல்மினுடைய சிறப்பை யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு ஆளை பார்த்து ஒரு கொஞ்சம் துட்டு இல்லாத ஒரு துவா செய்யுங்க ஹஸரத்துன்னு, ஆமாம் ஹஸரத்து துட்டு இல்லை துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளை பார்த்து இவர் ஜாகில் துவா செய்யுங்கன்னு விடுவாரா? உண்மையிலே ஜாகிலாக இருந்தாலும் இவர் அறிவில்லாதவர், இவருக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொன்னால் இல்லாமல் இருந்தால் கூட விட மாட்டாங்க. இல்மினுடைய சிறப்பு எல்லாருக்கும் தெரியும். குர்ஆன் ஷரீஃபிலே 779 சொற்கள் இல்மு சம்பந்தப்பட்ட விஷயங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. 779 சொற்கள். எனவே இல்மு என்பது அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தை பார்த்து எல்லா நியமத்துகளையும் தரவில்லையா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லால்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நீங்க யதீமா இருந்தீங்க அரவணைக்கவில்லையா, நுபுவத்தினுடைய கல்வி இல்லாமல் இருந்தீர்கள் அதை நாம் உங்களுக்கு கற்றுத்தரவில்லையா, ஏழையாக இருந்தீர்கள் உங்களை சீமானாக்க, எல்லாத்தையும் சொல்றான். ஆனால் ஒன்றை மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா அதிகப்படியாக கேட்க சொன்னான், குல் ரப்பி ஸித்னி இல்மா. உலகத்தின் எல்லா ஞானங்களும் கொடுக்கப்பட்ட நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொன்னான், குல் ரப்பி ஸித்னி இல்மா. அது வழியாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கார். ஏன்னா எதுக்குமே ஒரு எல்கை இருக்குது, அறிவுக்கு மாத்திரம் எல்கை கிடையாது. அது மினல் மஹதி இல்லல்லாஹ். நாம பெற்றிருக்கக்கூடிய எந்த கல்விக்கும் ஸ்டாப் கிடையாது, கமாதான் இருக்கணும், தவிர ஸ்டாப் ஆகிறாது, போயிட்டே தான் இருக்கணும். நான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஓரளவு விளங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சேன்னா அன்னையிலிருந்து ஜஹாலத்தை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதனால ஸ்டாப்புங்கிறது கிடையாது, கமாதான் இருந்துகிட்டே இருக்கணும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். உலகத்திலே 6 அறிவுன்னு சொல்லுவாங்க.
ஆறறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தொடுதல் என்ற ஓரறிவை கொண்ட புல் மரங்கள், சுவைத்தல் என்ற ஈரறிவை கொண்ட சிப்பி நத்தை போன்றவைகள், நுகர்தல் என்ற மூவறிவையும் சேர்த்து கொண்ட எறும்பு போன்றவைகள், காண்தல் பார்க்குதல் என்ற நான்கறிவை கொண்ட நன்று அதுபோலுள்ள பொருள்கள், கேட்டல் என்ற ஐந்தறிவை கொண்ட பறவை விலங்கு போன்ற பறவைகள், அதையும் தாண்டி பகுத்தறியக்கூடிய தன்மையை கொண்ட மனிதன். இதோட முடிஞ்சு போச்சான்னா இல்லை. இவைகளையும் தாண்டி சமயோஜித அறிவுன்னு ஒன்று இருக்குது, நுண்ணறிவுன்னு ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி கஸ்பி, எவ்வளவு கற்றாலும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய இல்முன்னு ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி வஹபி, ரப்பு சன்மானமாக அளிக்கக்கூடிய இல்ம். அது நீண்டு கொண்டே இருக்கிறது, முடிவில்லை, முடிவே இல்லை அதற்கு. அல்லாம காலியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சமயோஜித அறிவுக்காக சொல்கிறேன். அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை வருது. ஒரு ஆள் வந்து சொல்கிறார், நான் இவர்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சுருந்தேன், அந்த காலத்தில் பேங்க் இதெல்லாம் போட முடியாத ஒரு நிலை, சேமிக்கிறது வேறு வழி இல்லை, நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வைப்போன்னு இவர்கிட்ட கொடுத்து வச்சேன். இந்த மனுஷன் என்கிட்ட தரவே இல்லைன்னு ஒட்டு மொத்தமாக அடம் பிடிச்சி நிற்கிறான், மறுக்கிறான்னு சொன்னாங்க. ஒன்றும் ஆதாரம் அது இது நம்ம ஒன்றும் வைக்கல, ஆனால் மறுக்கிறான். நான் உண்மையிலே கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தவர் காலியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட வந்து பதறார். அவங்க கேட்டாங்க, அப்படியா, வேற ஒன்றும் ஆதாரம்னா ஒன்றும் இல்லை, எந்த இடத்துல வச்சு கொடுத்தேன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. எங்கண்ணே? ஆமாம், ஒரு மரத்துக்கிட்ட வச்சு, அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு. காலியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், சரி நீ இங்கேருந்து அந்த மரத்துக்கிட்ட போ, ஒருவேளை நீ அந்த மரத்துக்கு கீழே எங்கேயாவது போதிச்சு வச்சிருக்கலாம், போய் பார்த்துட்டு வா. யாரிடத்தில் கொடுத்ததாக சொன்னார்களோ அவரை சொன்னாங்க, அவர் வர்றவரை நீங்க நில்லுனாங்க, அவர் வர்றவரை நீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு யார்கிட்ட கொடுத்துதா சொன்னாரோ அங்கே உட்கார வச்சாங்க இல்லையா, அவர் வர்றவரை நீங்க உட்காந்துருன்னு சொன்னாங்க இல்லையா, அவர்கிட்ட கேட்டாங்களாம், அவர் போய் சேர்ந்துருப்பாரான்னு கேட்டாங்களாம். இல்லை சேர்ந்திருக்க மாட்டாருன்னாங்களாம், பிடிச்சிக்கிட்டாங்க. மரம் எவ்வளவு தூரம் இருக்குது, போய் சேர்ந்திருப்பாரா இல்லையா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அங்கிருந்து அதுக்கு பிறகு விசாரிக்க ஆரம்பித்த பிறகு கொடுத்ததை ஒப்புக்கொண்டார். சமயோஜித அறிவு என்று சொல்வார். இல்முங்கிறது 6 அறிவோட முடிய போறதில்லை, 7ஆம் அறிவு இருக்குது, 8வது அறிவு இருக்குது, வரிசையாக இருக்குது. சமயோஜித அறிவு. செய்தின அலிநாயகத்தை யமனுக்கு நீதிபதியாக அனுப்பி வைக்கிறார்கள் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அலிநாயகம் அங்கே போன நேரத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சிங்க வேட்டைக்காக வேண்டி ஒருவர் குழி வெட்டி வைத்திருந்தார். குழியை வெட்டி வச்சிருந்தார். சிங்கமும் உளுந்துருச்சு. அதில் அந்த குழிக்குள்ள ஒரு சிங்கம் கிடக்குது. சிங்கத்தை வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி மக்கள் கூட்டம் சேர்ந்துருக்குது, பெரிய கூட்டம். குழிக்குள்ள சிங்கம் மாட்டிக்கிறதுன்னு சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் தவறி உள்ள விழுந்துட்டார், குழிக்குள்ள விழுந்துட்டார். இந்த மனுஷன் போகும்போது சும்மா போகல, பக்கத்தில் ஒரு ஆள் நின்னார், அவரை பிடிக்கிறேன்னு அவரை இழுத்துட்டு போயிட்டார். அவர் பார்த்தாரு, தன்னை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர் இன்னொரு ஆளை பிடிச்சார், அவரையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டார். அவர் தன்னை பாதுகாப்பதற்காக இன்னொரு ஆள் எடுத்தாரு. ஆக மொத்தம் 4 பேர் உள்ள விழுந்துட்டாங்க. கடுமையான கோபத்திலும் நிலையில் இருந்த அந்த சிங்கம் எல்லாரையும் கடிச்சு கொதறி மூத்தாகிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் இந்த விஷயம் அலிநாயகத்திட்ட வருது. இந்த விஷயம் அலிநாயகத்திட்ட வருது. இப்போ என்ன செய்யணும்? அவருக்கு பகரம் வாங்கணுமா? இது பொறுப்பாளர் யார்? முதல்ல இழுத்துட்டு போனார் அவரா, அல்ல குழி வெட்டினார் அவரா? இதுக்கு என்ன தீர்ப்பு என்று சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹஹு அவரிடத்தில் இந்த விஷயம் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, பொறுப்பாளர் வந்து குழி தோண்டின ஆள் தான், ஆனால் திட்டமிட்டு அவர் கொலை செய்யலை யாரையும். திட்டமிட்டு ஒன்றும் கொல்லலையே. அதனால அவருக்கு பகரம் வாங்க வேண்டியது, கிசாஸ் வாங்க வேண்டியதில்லை அவரை. ஆனால் தியத்து கொடுக்கணும். இந்த 4 பேருடைய கொலைக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறாருங்கிறதுனால தியத்து கொடுக்கணுமே தவிர கிசாஸ் வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பை இதற்கு அலிநாயகம் சொன்னாங்க. அதுலேயும் கூட சொன்னாங்க, இது கொஞ்சம் கவனிக்கணும், இது ஹிசாபுடைய பாடம் மாதிரி. முதலாவது விழுந்தார், கவனிச்சாதான் எனக்கு விளங்கும், நானே கவனிச்சு தான் விளங்குனா தான் விளங்கும். முதலாவது விழுந்த ஆள் இருக்கிறாரு, அவர் 3 பேருடைய கொலைக்கு காரணமானவர்.
முதலாவது விழுந்தார் இருக்கிறார் இல்லையா, 3 பேருடைய கொலைக்கு அவர் காரணமானவர். எனவே அவருக்குள்ள அந்த தியத்தை பணத்தை 4 ஆக்கி மற்ற 3 3 பங்கும் இவருக்கு 1 பங்கும். ஏன்னா இவரும் கொல்லப்பட்டிருக்கார், மற்ற 3 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. மற்ற 3 பேருடைய கொலைக்கு இவர் காரணமாக இருக்கிறார். அதனால அவருக்குள்ள தியத்தை 4 பங்கு ஆக்கி அவருக்கு 1 பங்கு, மற்ற 3 அடுத்தடுத்து அந்த குடும்பத்தாருக்கு ஆளுக்கு 1 பங்கு. 2ஆம் அவர் என்ன செய்தார்னா மற்ற 2 பேருடைய கொலைக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார். அவர் உள்ள போகும்போது சும்மா போகலையே, 2 பேர் இழுத்துட்டு போயிட்டாரு. மற்ற 2 பேருடைய கொலைக்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்பதனாலே அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தியத் அதை 3 ஆக்கணும். அந்த பணத்தை 3 ஆக்கி அந்த 3இல் இருவருக்கும் ஆளுக்கு சுலுஸ், ஒவ்வொரு ஆட்களுக்கும் சுலுசு கொடுத்துட்டு மீதி இவருக்கு ஒரு சுலுசு. 3ஆம் நம்பர் வரால் போனார் இல்லையா, அவர் ஒரு ஆளுடைய உயிரிழப்பு காரணமா இருக்கிறார். அவர் 4வது ஆள் எடுத்துட்டு போயிட்டார் இல்லையா, ஒரு ஆளுடைய உயிரிழப்பிற்கு அவர் காரணமாக இருக்கிறார். அதனாலே அவருக்குள்ள தியத்தை 2 ஆக்கி ஆளுக்கு பாதி கொடுத்துறணும். 4வது ஆள் யாரையும் இழுத்துட்டு போகல, அந்த மனுஷன் இன்னொரு தான் இழுத்தார், அதை வர அவரை யாரும் இழுக்கல. அதனால அந்த 4வது உள்ள ஆளுக்கு மொத்த தியத்தையும் கொடுத்துடணும். அவருக்குள்ள தியத்தை எவ்வளோ அதையும் கொடுக்கணும். இந்த தீர்ப்பை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார்கள். இதை பாராட்டினார். ஏனென்று சொன்னால் சமயோஜிதமான அறிவு, நுண்ணறிவு, இல்முக்கு முடிவே இல்லை. அதுக்காக சொல்ல, அது இன்னும் சொல்ல போனால் வகவி. சில பேர் ஒரு கிதாபும் ஆக மாட்டாங்க, படை திறந்த வெள்ளம் போல் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு ஒரு முடிவோ ஒரு எல்லையோ நிச்சயமாக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட நுண்ணறிவை பெற்றவர்கள் தான் நம்முடைய முன்னோர்களான இமாம்கள். நான் மிகையாகவெல்லாம் சொல்லவில்லை யார் மக்களே, நம்முடைய முன்னோர்களான ஐம்மாக்கள் அவர்களெல்லாம் அப்படிப்பட்ட நுண்ணறிவை பெற்ற நன்மக்கள் என்று சொன்னால் அது மிகையானதல்ல. ஏனென்றால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாத்திரம் இங்கே இருக்கு, பெரிய உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் இன்னும் விவரமாக தெரியும். அதற்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாத்திரம் தங்களுடைய கிதாபிலே ஃபர்தி மஸ்அலா, இப்படி நடந்தால் இப்படி இருக்கணும், இப்படி ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால் அதனுடைய முடிவு இப்படி இருக்கணும் என்று சொல்லக்கூடிய கற்பனையாக இப்படி வந்துச்சுன்னா இப்படி ஆயிரும் அப்படின்னு அந்த ஃபர்தி மஸ்அலாக்களை மாத்திரம் கிட்டத்தட்ட இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 6000 மஸ்அலாக்கள் எழுதியிருக்கிறார். ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிக்கோங்க, சொல்லுங்களேன் சத்தம் போட்டு. கொஞ்ச நஞ்சம் அல்ல, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாத்திரம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் என்று இந்த ஃபர்தி மஸ்அலாக்களை மாத்திரம் கிட்டத்தட்ட 6000 மஸ்அலாக்கள் எழுதி வைத்திருக்கிறார். சமீபத்தில் கேரளத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஒரு ஆள் தன்னுடைய வீட்டில் ஒரு மரத்தை நட்டு அதை வளர்த்துட்டு இருக்கிறார். நடந்த சம்பவம் அது நல்ல செழிப்பான மரமாக வளர்ந்து கிளை விட்டு பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல், விசாலமான மைதானம் பள்ளிவாசல்ல, அந்த பள்ளிவாசலுடைய கிளை இறங்கி அங்கேயும் கிளை விட்டு பெரிய பெரிய மரங்களாக பள்ளிவாசலுடைய முற்றத்தில் வளர்ந்துருச்சு. பள்ளிவாசல் நிர்வாகிகள் பார்க்குறாங்க, சரி நமக்கு ஒரு நல்ல சொத்து கிடைச்சிருக்கு, அதனால் மரத்தை வெட்டி வித்தர வேண்டியதான்னு சொல்லி முடிவு பண்ணி மரத்தை வெட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யும் பொழுது வீட்டுக்காரர் சொல்கிறாரு, அதெல்லாம் வெட்டக்கூடாது, அது உங்கள் மரம் இல்லை, அது என் மரம், எங்கள் வீட்டில் நான் மரம் அல்லவா, இங்கிருந்து தானே கிளை வந்திருக்குது, அதனால அது உங்களுக்கு சொந்தமானது அல்லன்னு சொல்றார். அங்கே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா உஸ்தாமார்கிட்ட போய் கேட்பாங்க, என்ன செய்யான்னு சொல்லி உலமாக்கள்கிட்ட கேட்டு முடிவு செய்கிற பழக்கம் இன்னும் நிறையவே இருக்குது. அதனால அங்கே பள்ளியினுடைய இமாம்கிட்ட போய் சொன்னாங்களாம், ஹஸ்ரத் நாங்கள் அந்த மரத்தை வெட்டணும் பள்ளி முற்றத்தில் உள்ளதை அப்படின்னு சொன்னால், அவர் எங்கள் வீட்டில் தான் ஆரம்பத்தில் மரம் நட்டு அதனுடைய கிளைகள் தான் அங்கே வந்திருக்குது, உங்களுக்கு சொந்தம் இல்லை, அது எனக்கு தான் சொந்தம்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இதில் மார்க்கம் என்ன ஹஸ்ரத், இதில் மார்க்கம் என்ன, பத்துவா என்னன்னு கேட்குறாங்க. அந்த ஹஸ்ரத்து பார்க்குறாங்க, இது புது மசாலாவாக இருக்குது, சரி நான் பார்த்து சொல்கிறேன், என்னுடைய உஸ்தாமார்களை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டார். இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு காணணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய உஸ்தாத்
தன்னுடைய உஸ்தாதை தேடி செல்கிறார். அவங்க உஸ்தாது பேர் மீராங்குட்டி முஸ்லியார். அவர் ஓதுன ஒரு ஹஸ்ரத். அந்த மீராங்குட்டி முஸ்லியாரை பார்ப்பதற்காக போறார். போனால் அவங்க அப்பதான் எங்கேயோ ஒரு அவசரமா ஒரு ஊருக்கு பெறப்பட்டு கார்ல ஏறி உட்கார்ந்துருக்கிறார். ஓதுற பிள்ளைங்க தங்கிட்ட ஓதுன பிள்ளைங்க வந்தால் தம் பிள்ளைகள் மாதிரி மதிக்கிறவர்கள் அல்லவா உஸ்தாதுமார்கள். அதனால மகனே என்ன வந்திருக்கிறப்பா, என்ன விஷயம்ப்பான்னு கேட்டான். இல்லை, எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை. ஒரு ஆள் ஒரு வீட்டில் மரம் நட்டார். அந்த மரம் வளர்ந்து பள்ளி வாசலுடைய முற்றத்தில் ஆழம் விருட்சமாக அது பெரிய பெரிய விருட்சமாக ஆயிடுச்சு. அதை வெட்டி வைக்கலான்னு பள்ளியாசக்காரங்க பார்த்தாச்சுன்னா அந்த வீட்டுக்காரர் விட மாட்டேங்கிறார், உங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறார். இப்போ பள்ளியாசல நிர்வாகிகள் கேட்குறாங்க, அது உண்மையிலேயே நமக்கு தான் சொந்தமா அல்லது வீட்டுக்காரர் இருக்கா தெரியலையா சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ மார்க்கம் எதுவும் அதை செய்து கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன்னு சொல்லி அவர் காரில் ஏறிட்டா அந்த மீராங்குட்டி முஸ்லியாருங்கிற உஸ்தாத். அவங்க சொன்னாங்களாம், இது ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லையே, ஒரு முகனி கிதாபில் போய் பாருப்பா, முகனி கிதாபில் சுல்ஹுங்கிற பாடத்தில் பார். முகனி கிதாபில் சுல்ஹ் என்ற பாடத்தில் இதா நபத ரஜுலுன் ஷஜரத்தன் ஃபதார இர்குஹா ஃபநபத மின்ஹா ஷஜரத்துன் அப்படின்னு ஒரு சில வாக்கியங்களை ஆரம்பிக்கும். அதில் நீ பார்த்தன்னா அதில் தெளிவு சொல்லி இருக்குது. அதாவது அது பள்ளிவாசலுக்கு சொந்தமான மரம் அல்ல, வீட்டுக்காரருக்கு தான் சொந்தம். ஆனால் அந்த பள்ளியில் அந்த மரங்கள் இடம் பிடித்து இருந்ததினாலே அந்த பள்ளிக்காரங்க வீட்டுக்காரருக்கு வாடகை கொடுக்கணும், அதுக்குண்டான வாடகை கொடுக்கணும், அதான் சட்டம்னு சொன்னாங்க. எதற்கு சொல்ல வருகிறோம், அந்த முகனிங்கிற கிதாப் இருக்கிறத கிட்டத்தட்ட 800 வருஷத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு நூல். 800 வருடத்திற்கு முன்னால் நம்முடைய முன்னோர்களான நாதாக்களான அந்த இம்மத்துகள், அந்த சலஃபு சாலிஹீன்கள் எவ்வளவு ஆழ்ந்த ஒரு ஞானத்தோடு, இதுக்கு முடிவே இல்லை. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் ஓதணும் ரப்பி சித்னி இல்மா, ரப்பே எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தித்தா என்பது மாத்திரமல்ல, பேணுதலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வே நமக்கு சன்மானமாக இல்மை தந்து விடுவான். மில்லதுன்னா இல்மா என்று சொல்கிறானே, அந்த இல்மை, அந்த வஹபியான இல்மையும் ரப்பு தருவான். அதற்கு ஒரு முடிவே இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கூட்டத்தை நடத்துகிறவங்களுக்கு தான் அந்த கூட்டத்தை மணியையும் பார்ப்பாங்க, ஆட்களையும் பார்ப்பாங்க. அப்படி உள்ள ஒரு நிலை கூட்டத்தை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனாலே அல்ஹம்துலில்லாஹ் நான் உளப்பூர்வமாக பாராட்டுகிறேன். அதற்கு அவர்கள் ஜமாத்துல் உலமாவுடைய நிலையை பற்றி சொன்னார்கள். அதனுடைய ஸ்தாபகரே ஹஸரத் தான், மரியாதைக்கு என்னுடைய அமானி ஹஸரத் அவர்கள் தான். அவங்க தான் அதனுடைய துவக்கம். மதுரையிலே சுங்கம்பள்ளியிலே அதனுடைய தொடக்க தலைவராக மரியாதைக்கு ஹஸரத் பெருந்தகை அவர்கள் தான் இருந்தார்கள். அந்தந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் ஜஜுருல் உமம் கிதாபில் இருக்கிறாங்க இல்லையா, இல்லை ஹஸரத் தர்ஜுமாவை அரபி மூலம் இல்லாமல் தமிழ் மொழிபெயர்த்து வெளியிடலாமா என்று கேட்ட நேரத்தில் அதை கண்டித்து ஒரு நூலை எழுதினார்கள். ஜஜுருல் உமம் அன் தர்ஜுமத்துல் குர்ஆன் பி லிசானில் அஜம் என்று ஹஸரத் அவர்கள் தனி நூலை எழுதினார். அதனாலே நாம் மக்களுக்கு தீனை சொல்லக்கூடிய அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு தந்த சன்மானம் என்பதை, அதையே பெரிய பாக்கியமாக, அதுதான் நமக்கு வராதத். ஸல்லல்லாஹு நபிமாரிடத்திலிருந்தும் சாலிஹீன்களிடத்திலிருந்தும் இமாம்களிடத்திலிருந்தும் நாம் பெற்ற வராசத்து அதுதான். அதை நாம் பாக்கியமாக கருத வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பட்டம் பெற்றிருக்கக்கூடிய, பட்டம் பெற இருக்கின்ற அருமையான இந்த செல்வங்களுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்குவானாக. ஆமீன் சொல்லுங்கள். துஆ செய்ய தான் வந்திருக்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக ஆக்கி அருள்வானா. எல்மேலே அல்லாஹ் பறக்கச் செய்வானாக. மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை பேணி நடக்க வேண்டும் என்ற அந்த பேருணை நம்முடைய உள்ளத்தில் தந்து இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் சிந்தனைகளையும் பார்வையும் ஆக்கி கொள்ளக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. இஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷுக்ரன், ஜஸாக்குமுல்லாஹு கைரா.